தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கடந்த 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அரசாணையில் தெரிவிக்கப்பட்ட விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை கடந்த 3ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். அந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வ அரசாணையாக நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் வெளியிட்டுள்ளார். அதன்படி நடப்பாண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி மாநில அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கட்டாயம் எனவும், தற்பொழுது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் இருப்பவர்களும் கடந்த ஜனவரி 1 மற்றும் அதற்கு பிறகு ஓய்வு பெற்றோரும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைய தகுதி பெறுவர் எனவும் கூறப்பட்டுள்ளது. தற்பொழுது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இருப்பவர்கள் அதே திட்டத்தில் தொடர்வதா அல்லது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பலன்களை பெறுவதா என்பதை ஓய்வு பெறும்போது முடிவு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அறிவித்தபடி கடைசி மாத ஊதியத்தில் பெற்ற அடிப்படை ஊதியத்தையும் அகவிலைப்படியையும் சேர்த்து வரும் தொகையில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் எனவும், இதற்காக ஊழியர்களின் மாத ஊதியத்தில் இருந்து 10% தொகையை பிடித்தம் செய்யப்படும் எனவும், எஞ்சிய தொகையை அரசே ஏற்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் கடைசியாக பெற்ற ஓய்வூதியத்தில் 60% தொகை குடும்ப ஓய்வூதியமாக தகுதியுள்ள குடும்ப உறுப்பினருக்கு வழங்கப்படும் எனவும், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் என அனைவருக்கும் பணியில் உள்ள அலுவலர்களுக்கு ஈடாக அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பணி காலத்தில் இறந்தாலோ அல்லது ஓய்வு பெறும்போதோ பணியாற்றிய காலத்திற்கு ஏற்ப அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாய் வரை பணிக்கொடை வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 மற்றும் அதற்கு பிறகு பணியில் சேர்ந்து 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 31 வரை பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் எனவும், இது அவர்களின் மொத்த பணிக்காலத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும் எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பதைப் போல மாத ஓய்வூதியத்தின் ஒரு பகுதியை மொத்தமாக முன்கூட்டியே பெறும் பென்ஷன் கம்யூட்டேஷன் எனப்படும் ஓய்வூதிய மாற்றுத் தொகையை நிபந்தனைகளின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டதாக நன்றி கூறியுள்ள ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், ஓய்வு பெறும்போது தேவைப்படுவோர் குறிப்பிட்ட தொகையை பெற்றுக்கொள்ள உதவும் ஓய்வூதிய மாற்றுத் தொகை முறையை கேட்காமலேயே முதலமைச்சர் செய்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நீ ஓய்வு பெறும் நாள்ல உனக்கு சிபிஎஸ் அமௌண்ட் அதிகமா இருக்குன்னு தோணுதா, வாங்கிட்டு போலாம். இல்லை எனக்கு பென்ஷன் தான் வேணுமா, வாங்கிட்டு போலாம். ஆப்ஷனை தெளிவா இங்க கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதில் சொல்லாமல் இருந்த, நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற பழைய ஓய்வூதிய திட்டத்தில் டாப்ஸுக்கும் பழைய ஓய்வு திட்டத்தினால ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் வராமல், அந்த கம்யூட்டேஷனு இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உன்னுடைய ஓய்வூதியத்தையும் தொகுத்து பெறலாம் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயத்தையும் கேட்காமலேயே முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். ஓய்வூதியம் பெறுவதற்கான விரிவான விதிகள், தகுதிகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் இறுதி செய்யப்பட்டவுடன் ஓய்வூதியம் வழங்கும் படி தொடங்கும் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.